வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 1/8/2025 வெள்ளிக்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் செப்டம்பர் மாதத்துக்குள் பயன்பாட்டுக்கு வரும். அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல். சென்னை ஆகஸ்ட் 1 வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் CMDA சார்பில் திருவிக்கா நகர் பகுதியில் நடைபெறும் கட்டுமான பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது: புதிய அடிப்படை வசதிகளும் குத்தம்பாக்கம் பஸ் நிலையம் கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. அதேபோல் செங்கல்பட்டில் பஸ் நிலையம் தற்போது முழுமையாக உருவாகி கொண்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் புதிய பஸ் நிலையம் வடிவமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முடிச்சூர் ஆம்னி பஸ் நிலையம் திறக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகின்றன. அந்த நிலையம் தொடர்பாக வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இதை விரைவில் தீர்க்கும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் ஒப்புதல் அளித்ததுடன் முடிச்சூர் பஸ் நிலையம் முன்வைத்து பஸ் நிலையம் அமைக்கப்பட்டு, ஆனால் பின் சில காரணங்களை முன்வைத்து அவர்கள் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர மறுத்துள்ளனர். இருப்பினும் குத்தம்பாக்கம் பஸ் நிலையம் 2 அல்லது 3 மாதங்களை திறக்கப்பட்டவுடன் இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கான ரூபாய் 20 கோடியே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமே ஒதுக்கியுள்ளது. அந்த பணியும் முடிந்து செப்டம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இவ்வாறு அவர் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் இவ்வாறு அவர் கூறினார். ஓகே, அடுத்த செய்திக்கு வாங்க. சென்னை விமான நிலையத்தில் அமெரிக்கா மாணவரிடம் IPS கருவி பறிமுதல். மீனம்பாக்கம் ஆகஸ்ட் 1 சென்னை விமான நிலையத்தில் அமெரிக்கா மாணவரிடம் இருந்து CBN கருவி பறிமுதல் செய்யப்பட்டது. CBS கருவி சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு விமானத்தில் செல்ல வந்த பயணிகளின் உடைமைகளை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேன் மூலம் பரிசோதித்து அனுப்பி கொண்டு இருந்தனர். அப்போது அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஓக்லே ஜாக்சன் வயது 22 என்பவர் சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியா நாட்டுக்கு செல்வதற்காக வந்தார். அவரை பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்த போது நமது நாட்டில் தடை செய்யப்பட்ட CBS கருவி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். அவரை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர், நான் அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர், சுற்றுலா பயணியாக கடந்த வாரம் டெல்லி வழியாக சென்னை வந்தேன். இப்போது சிங்கப்பூர் வழியாக ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சுற்றுலா பயணியாக செல்கிறேன். எங்கள் நாட்டில் CBS கருவிக்கு தடை எதுவும் கிடையாது. நான் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வந்தபோது இதை CBS கருவியுடன் வந்தேன். டெல்லியில் இருந்த விமானத்தில் சென்னைக்கு வந்தபோது எடுத்து வந்தேன். அப்போதெல்லாம் யாரும் தடுக்கவில்லை என்றார். ஆனால் அவரது விளக்கத்தை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்க பயணி ஓக்லே ஜாக்சன் பயணத்தை ரத்து செய்தனர். அவரிடம் இந்த GPS கருவியையும் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் அவரை சென்னை விமான நிலையம் போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் அமெரிக்க மாணவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க மாணவர் CBS கருவியை பயன்படுத்தி என்ன செய்தார் என்று ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட CBS கருவியுடன் விமானத்தில் பயணம் செய்ய முயன்ற அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர் பிடிபட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவது குறித்து சென்னையில் உள்ள அமெரிக்கா நாட்டு தூதரக அலுவலகத்துக்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. படிப்பு இல்ல, CBS இல்ல, GPS. ஐயா, அப்படின்னா என்ன ஐயா? GPS கருவி. GPS என்றது ஒரு கருவி, டிடெக்டிங் கருவி. ஐயா நல்லா சொல்வாரு. டிடெக்டிங் கருவியா? GPS டிடெக்டிவ் கருவியா? அடுத்த செய்திக்குள்ள போகலாம், வாருங்கள். அடுத்த செய்தி, துவாக்குடி அரசு பள்ளி, துவாக்குடி அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் தற்கொலை குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். அண்ணாமலை வலியுறுத்தல். அண்ணாமலைனா படம் அண்ணாமலையில அவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை ஆகஸ்ட் 1 தமிழக பாஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை X சமூக வலைதள பக்கத்தில் நேற்றைய பதிவில் கூறியிருப்பதாவது:
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் சொந்த தொகுதியான திருவெரும்பூர் துவாக்குடியில் இயங்கி வரும் அரசு மாதிரி பணியில் +2 வகுப்பு மாணவர் ஒருவர் தற்கொலை செய்துள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த ஜூன் மாதம் இதே பள்ளியில் +2 மாணவர், அதாவது +2 மாணவி ஒருவர் ஏற்கனவே தற்கொலை செய்திருந்தார். அநியாயம் பாருங்க. தற்கொலை செய்திருந்தார். செய்திருந்தார். துவாக்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தமிழகம் முழுவதும் இருந்து மாணவர்கள் தமிழக அரசு நடத்தும் விடுதியில் தங்கி படிக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்தடுத்து 2 +2 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது பலத்த கேள்விகளை எழுப்புகிறது. உடனடியாக மாணவர் தற்கொலை குறித்து முழு விசாரணை நடத்தி மேலும் இதுபோன்ற துயர நிகழ்வுகள் ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த ஜூன் மாதம் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருந்த குறித்து விசாரணைகள் எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்தும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பொதுமக்களுக்கு பதில் அளிக்க வேண்டும். மாணவர்களை தற்கொலை எண்ணத்தில் இருந்து மீட்க பள்ளிகளில் மனநல ஆலோசனைகளை நியமிப்பது குறித்து பல முறை கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த நியமங்கள் குறித்து முழு விவரங்களையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் உரிமை. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தற்கொலை குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். 2 மாணவர்கள், 1 மாணவி 1 மாணவர் துவாக்குடி அரசு மாதிரி பள்ளியில தற்கொலை, அதாவது தூக்கு மாட்டிக்கிட்டு அதாவது தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றத உரிய விசாரணை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இது ஆமா கண்டுபிடிக்கணும். இது துறை அமைச்சரின் கடமை. இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.